மொபைல் ஆப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? யூடியூப் வீடியோ ப்ளே ஆகுறது, ஓலா டாக்ஸி புக் ஆகுறது, அலார்ம் டைம்க்கு ரிங் ஆகுறது, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் மேஜிக் ப்ரோக்ராமிங். லெட்ஸ் லேர்ன் இட் சூப்பர் சிம்பிள். ஹாய் guys, வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் வாட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க. மார்னிங் உங்கள் அப்பா ஒரு ஃபில்டர் காஃபி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோமா? வாட்டரை பாயில் பண்ணுவோம், காஃபி பவுடர் ஆட் பண்ணுவோம், டிகாஷன் கலெக்ட் பண்ணிப்போம், மில்கில் ஆட் பண்ணுவோம், சுகர் போடுவோம், சர்வ் பண்ணுவோமா? இதுதான் ஆக்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி நம்ம காஃபி போடுங்கன்னு சொன்ன உடனேயும் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஏன்னா நமக்கு சென்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கெஸ் பண்ணி பண்ணுறோம், அப்படி தானே? ஆனால் கம்ப்யூட்டருக்கு பிரெயின் இல்லை, டேஸ்ட் ட்ரை பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. அது சொன்ன ஸ்டெப்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நம்ம காஃபி எக்ஸாம்பிள் மாதிரி கம்ப்யூட்டருக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற ப்ராசஸ் பேர் தான் ப்ரோக்ராமிங். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோக்ராமிங்னா கிளியரான எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸை கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா அதை நம்ம கெஸ் பண்ண சொல்ல முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் மஸ்ட் பி பர்ஃபெக்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, வீட்டில் அம்மா உங்ககிட்ட ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போடு 3 விசில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு புரியும், அப்படி தானே? ஆனால் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கம்ப்யூட்டருக்கு 3 விசில் வரட்டும்னு சொன்னால் அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா அது அதுக்கு சவுண்டு கேட்காது. 3 விசில்னால் என்ன, எதுவுமே புரியாது. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்கும். அதுவும் எப்படின்னா லாஜிக்கலாக கிளியராக அது மெஷர் பண்ணுற மாதிரியான ஸ்டெப்ஸை சொல்லணும். எப்படின்னா ரைஸை ஆட் பண்ணு, வாஷ் பண்ணு, வாட்டரை மறுபடியும் ஆட் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, டைமர் 10 மினிட்ஸ் செட் பண்ணு, ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான டீட்டெயில்டு ஸ்டெப்ஸை மட்டும்தான் புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். பட் எதில் சொல்லணும்? தமிழில் சொல்லணுமா, இங்கிலீஷில் சொல்லணுமா? நோ. கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் புரியும். பட் நம்மளால் எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் டைப் பண்ண முடியும்? இம்பாசிபிளில். ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ண லாங்குவேஜஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அதில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. பைத்தான், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட்னு. ஸோ இது நம்ம ஹியூமன் லாங்குவேஜை கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈக்குவல் டு டூல் டு டாக் டு அ கம்ப்யூட்டர். ஸோ இது கம்ப்யூட்டர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு டூல்னு சொல்கிறாங்க. இது ஒரு லைன் பைத்தான் கோட். பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்காங்க, கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பைத்தானில் இருக்குது. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுது. ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி இல்லை. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டெப்ஸோட கரெக்டான லாஜிக்கோடு அப்ரோச் பண்ணால் அதை வச்சு ஆப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களை பண்ண முடியும். டூல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இதை வச்சு நம்ம ஹோமிலிருந்தே மணி மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் டர்ன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், கம்ப்யூட்டருக்கு நான் என்ன டாஸ்க் கொடுக்கணும். வாட் இஸ் ஆல்கரிதம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you soon.